வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பரான செம டேஸ்டியான பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி சாம்பார்ன்றதால தக்காளி கொஞ்சம் நிறையாவே எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நல்லா கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு அது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பச்சை மிளகா போடுறோம் ஏற்கனவே, அதனால் அது கூட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. போட்டுட்டு அது கூட உப்பு போட்டுருங்க, கல் உப்பு போடுங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா அந்த தோல்லாம் சுருங்கணும், நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அதை வெங்காயம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து மண் சட்டி இருந்தால் நல்லா அழகாக கடைஞ்சிக்கலாம். ஆனால் என்கிட்ட இப்போ மண் சட்டி இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆறினோடனே அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா போட்டு ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி அதில் இருக்கிறதே தெரியாத மாதிரி நல்லா மஞ்சிடுச்சுன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம தக்காளியெல்லாம் எடுத்து போடாமல் அழகாக தொட்டு சாப்பிட்ருவோம். வெளியே எடுத்து போட மாட்டோம், வேஸ்ட் ஆகாது எதுவுமே. அதனால் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் சட்டி இருந்தால் நல்லா கடைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலுமே என்கிட்ட சட்டி இல்லாததுனால நான் ஆற வச்சு கடைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனியாக தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம எப்படி ஊற்றுமோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே அது கூட கொஞ்சம் ஜீரகம் வாசனைக்காக நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு அது நல்லா இது பண்ணதும் அந்த மிச்சம் இருக்கு இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியில் இது பண்ணி கொட்டிவிடுங்க. தாளித்து கொட்டிவிட்டு திரும்ப அதை அடுப்புலேயே வச்சு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வேறு ஒரு கிணத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துங்க. கட்டிக்கிட்டே ஊற்றினா அது அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கட்டிலாம் இல்லாமல் நல்லா அழகாக நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அதில் ஆட் பண்ணி அந்த குழம்புல ஆட் பண்ணி கிளறி விடுங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டா கூட இந்த கடலை மாவு சேர்க்கும் போது டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கடலை மாவு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவுமே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நல்லா கிளறிவிட்டு அது ஒரு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். நல்லா அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சிடலாம். சும்மா ரொம்ப 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 மையாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு 2 ஓட்டு ஓட்டினா கூட போதும் ஓரளவுக்கு. அது ஓட்டி நல்லா அரைச்சிக்கிட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. வீணாக நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு வெங்காயத்தோல் தக்காளி தோல் இருந்துச்சின்னா அதை எடுத்து நம்ம கீழே போட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் அழகாக நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சாலே போதும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த குழம்புலேயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அதிலே ஊற்றிட்டு அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே கலந்து அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கலாம். ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை இருக்காது, இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அந்த கடலை மாவு பச்சை வாசனை இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா தூவி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா புசுன்னு இருக்க இட்லியை போட்டு அது கூட தக்காளி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சுவையும் டேஸ்ட்டும் அப்படியே அல்லும். அப்படியே சாப்பிட இன்னும் சாப்பிடலாம் போல் இருக்கும் நம்மளுக்கு. எங்கள் பசங்களே 3 இட்லி சாப்பிட்ற பசங்க 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எத்தனை இட்லி சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது. நல்லா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.